வணக்கம். நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு, நம்ம எதிர்காலத்துக்காக முதலீடு செய்றோம் இல்லையா? ஆனா அந்த பணமே நம்ம ஈமானுக்கு, நம்ம நம்பிக்கைக்கு ஒரு பெரிய ஆபத்தா மாற வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பேச போறோம். இந்த கேள்வியை நான் நேரடியாவே உங்ககிட்ட கேட்கிறேன். உங்க பணத்துக்கு உண்மையான ஆபத்து மார்க்கெட் சரியிறதுனால வர்றதில்ல, ஒருவேளை உங்க ஆன்மீகம் சரியிறதுனால வரலாம். நீ எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம இன்னைக்கு பேச போற முக்கியமான ஒரு விஷயம் மறைவான ஷிர்க். சிம்பிளா சொல்லணும்னா, நமக்கே தெரியாம நம்ம இதயம் அல்லாஹ்வ நம்புறத விட்டுட்டு பணத்தையோ மார்க்கெட்டையோ இல்ல நம்ம திறமையையோ நம்ப ஆரம்பிக்கிறது. இது யாரையும் குறை சொல்றதுக்கு இல்ல, நமக்கே நாம ஒரு செல்ஃப் செக் பண்ணிக்கிறதுக்கு தான். முதல்ல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். பணத்தை சேமிக்கிறதோ நல்லா திட்டமிட்டு இன்வெஸ்ட் பண்றதோ இஸ்லாத்துல தப்பு கிடையாது. அதெல்லாம் வரவேற்கப்படுது. இங்க முக்கியமான கேள்வியே நம்ம இதயம் உண்மையிலே எதை நம்புதுங்கிறது தான். சரி வாங்க, இந்த விஷயத்தை நாம இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க இந்த 5 விஷயங்களை பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம். இது ஒரு சுய பரிசோதனை மாதிரி நமக்கு உதவும். முதல் விஷயம், உருவாக்கப்பட்டதை நம்புறது. அதாவது படைத்தவனான அல்லாஹ்வை விட்டுட்டு பணம் மாதிரி படைக்கப்பட்ட விஷயங்கள் மேல நாம எப்படி சில சமயம் தவறுதலா நம்ம நம்பிக்கையை வச்சிடுறோம்னு பார்க்கலாம். நாம செய்யற முதல் தவறு இதுதான். இவ்வளவு காசு பேங்க்ல இருந்தா போதும், நான் 100% சேஃப் அப்படின்னு ஒரு நினைப்பு வரும் பாருங்க, அதுதான். இந்த மாதிரி ஒரு எண்ணம் நம்ம மனசுல வர்றது ரொம்ப சகஜம் இல்லையா? ஆனா இந்த மாதிரி ஒரு யோசனை தான் நம்ம நம்பிக்கை எங்கேயோ தப்பா போகுதுன்னு நம்ம காட்டுற முதல் அறிகுறி. சோ இங்க தான் ஒரு முக்கியமான மனமாற்றம் நமக்கு தேவைப்படுது. பாருங்க, பணம்ங்கிறது நம்மள பாதுகாக்கிற ஒரு சக்தி கிடையாது. அது அல்லாஹ் கொடுத்த ஒரு கருவி. உண்மையான பாதுகாவலன் அல்லாஹ் மட்டும்தான். நம்ம சேமிப்பு நிரந்தரம் இல்ல, அல்லாஹ் ஒருவனே நிரந்தரமானவன். அடுத்ததா, நம்ம முதலீடு கண்டிப்பா ஜெயிக்குன்னு 100% உறுதியா நம்புறது. இப்படி நாம நினைக்கும்போது அல்லாஹ்வின் நாட்டத்தை நாம மறந்துடுறோம், நம்ம கணக்குல இருந்து எடுத்துடுறோம். இந்த ஸ்டாக்ல போட்டா கண்டிப்பா நான் பணக்காரன் ஆயிடுவேன், இது ஃபெயிலே ஆகாது அப்படின்னு சொல்றது அல்லாஹ் ஒருத்தன் தான் எல்லா முடிவுகளையும் தீர்மானிக்கிறவன் அப்படிங்கிற அடிப்படை நம்பிக்கைக்கே எதிரானது. இது நம்ம முதலீட்டுக்கு மட்டும் இல்ல, நம்மளோட சொந்த திறமை மேலேயோ இல்ல சில எக்ஸ்பர்ட்ஸ் மேலேயோ நாம வைக்கிற கண்மூடித்தனமான நம்பிக்கைக்கும் இது பொருந்தும். நம்ம திறமையே அல்லாஹ் கொடுத்த ஒரு பரிசு தானே, நாம எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க கருத்து தான் சொல்ல முடியும், விதியை தீர்மானிக்க முடியாது. சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். பயமும் தவறான தர்க்கமும். இந்த மாதிரி தப்பான நம்பிக்கையெல்லாம் எங்கிருந்து வருது தெரியுமா? பெரும்பாலும் பயத்திலிருந்தும் தப்பான சில லாஜிக்ல இருந்து தான். வாங்க, அது நம்மள எப்படி வழிதவற செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, பணத்தை இழந்துடுவோமோங்கிற பயம் அல்லாஹ் மேல இருக்கிற பயத்தை விட பெருசாயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்போ நம்ம நம்பிக்கை தப்பான பாதையில போயிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். இதுக்கு ஒரு சிம்பிள் டெஸ்ட் இருக்கு. மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆகுறப்போ ஜகாத் கொடுக்கவோ சதகா கொடுக்கவோ நம்ம மனசு தயங்குதா, மத்தவங்களுக்கு உதவ யோசிக்கிறோமா, அப்போ அங்கேயே தெரிஞ்சிடும் நம்ம நம்பிக்கை உண்மையில எங்க இருக்குன்னு. இங்க பாருங்க, ஒரு பக்கம் இந்த சிஸ்டத்தோட லாஜிக், வட்டி இல்லாம எல்லாம் வாழவே முடியாதுன்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் அல்லாஹ்வோட வாக்குறுதி, பரக்கத் ஹலாலான வருமானத்துல தான் இருக்குன்னு சொல்லுது. இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு நேரெதிர். நம்ம எதை நம்ப போறோம்? எல்லாரும் இதைத்தானே பண்றாங்க, இதுதான் இப்போ நார்மல் அப்படின்னு நாமளே ஒரு காரணம் சொல்லிக்கிறோம். ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இஸ்லாத்துல எது சரின்னு தீர்மானிக்கிறது எத்தனை பேர் செய்றாங்கன்றது இல்ல, அல்லாஹ்வோட வழிகாட்டுதல் மட்டும்தான். அடுத்து, ஒரு ஆட்டி படைக்கும் இதயம். அதாவது பணம் எப்போ நம்ம மனசுல ரொம்ப ஆழமா இடம் பிடிச்சிடுதுங்கிறதுக்கான சில அறிகுறிகளை பார்க்கலாம். பிளான் பண்றதுக்கும் அதையே ஒரு வெறியா மாத்திக்கிறதுக்கும் ஒரு சின்ன கோடு தான் இருக்கு. இந்த அறிகுறிகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மார்க்கெட் ஏறுனா சந்தோஷம், இறங்குனா சோகம்னு உங்க மூடு மாறுதா? ராத்திரியில தூக்கம் வராம மார்க்கெட்டை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? பணம் இருக்கிறதால மத்தவங்கள விட நம்ம பெரிய ஆளுனோ இல்ல பணம் இல்லாததால தாழ்வாவோ ஃபீல் பண்றீங்களா? இதெல்லாம் நம்ம இதயம் பணத்தோட ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சுன்னு காட்டுற வார்னிங் சிக்னல்ஸ். நம்ம லாபத்தையும் பறக்கத்தையும் குழப்பிக்க கூடாது. லாபங்கிறது வெறும் நம்பர் கேம், அது ஹராமான வழியில கூட வரலாம். ஆனா பரக்கத் அப்படி இல்ல, அது அல்லாஹ் கொடுக்கிற அருள், ஒரு மன நிம்மதி. அது ஹலாலான வழியில மட்டும்தான் கிடைக்கும். அதுதான் உண்மையான செல்வம். இன்னும் 2 முக்கியமான அறிகுறிகள் இருக்கு. ஒன்னு, துவா கேட்கும்போது அல்லாஹ் கிட்டயே ஒரு பிசினஸ் டீல் பேசுற மாதிரி பேசுறது. யா அல்லாஹ், நான் இதை செய்றேன், நீ எனக்கு அதை குடுன்னு கேட்கறது. இன்னொன்னு, எதிர்காலத்தை பத்தி நாம தான் எல்லாம் முடிவு பண்ணிட்ட மாதிரி ரொம்ப உறுதியா திட்டம் போடுறது. சரி, இவ்ளோ நேரம் நாம பிரச்சனைகளை பத்தி பார்த்துட்டோம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? கவலையே படாதீங்க, தீர்வு ரொம்ப சிம்பிள் தான். நம்ம நோக்கத்தை சரி பண்ணி நம்ம நம்பிக்கைய சரியான இடத்துல, அதாவது அல்லாஹ் மேல மட்டும் வைக்கிறது தான். இதுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்றத நிறுத்தணும்னு அவசியமே இல்ல. பணத்தை நாம பார்க்குற பார்வையை மாத்தினா போதும். முதல்ல பணம் வெறும் ஒரு டூல், ஒரு கருவின்னு புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, அது அல்லாஹ் நமக்கு வச்ச ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை.
மூணாவது, அது ஒரு பெரிய பொறுப்பு. இதை நாம ஏத்துக்கணும். சோ மொத்தத்துல விஷயம் இதுதான். ஹலாலா சம்பாதிங்க, நல்லா யோசிச்சு புத்திசாலித்தனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனா உங்க இதயம், உங்க முழு நம்பிக்கையும் அல்லாஹ் மேல மட்டும் இருக்கட்டும். ஏன்னா பணம் ஒரு வேலைக்காரன், அது ஒரு கடவுள் இல்ல. இந்த ஒரு வரி போதும் பணத்துக்கும் நமக்குமான உறவு எப்படி இருக்கணும்னு புரிஞ்சுக்க. யோசிச்சு பாருங்க.